வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க்கை மலர்கள். நால்வோர் நற்சிந்தனை. ஏப்ரல் 22. தலைப்பு: பற்றறிவு, கற்றறிவு, முற்றறிவு. ஸ்தூலம், சூக்ஷ்மம், காரணம் என்ற 3 சொற்களை கேட்டிருப்பீர்கள். இவற்றுள் ஸ்தூலமானது உடல், சூக்குமமாகிறது உயிர், காரணம் என்பது பிரம்மம் அல்லது மெய்ப்பொருள். இந்த உடலுக்கு மையப்புள்ளி, சுற்றுவட்டம் இரண்டும் உண்டு. அதாவது உடலுக்கு எல்லை உண்டு. உயிருக்கும் மையப்புள்ளி உண்டு. ஆனால் அதனுடைய சுற்றுவட்டம் ஒரு எல்லைக்குள் அடங்காது. மெய்ப்பொருளுக்கோ மையப்புள்ளியும் இல்லை, சுற்றுவட்டமும் இல்லை. உயிருக்கு மனமானது விரியும்போது அது பிரம்மம் வரையில் போவதனால் சுற்றுவட்டம் இல்லை. ஆனால் பிரம்ம நிலைக்கு மையப்புள்ளியும் இல்லை, சுற்றுவட்டமும் இல்லை. இங்கு பிரம்மமே அறிவாக இருப்பதனால் அந்த பிரம்மம் என்ற நிலையிலே முற்றறிவு, அதாவது டோட்டல் கான்ஷியஸ்னஸ், அது உயிராக வந்ததனால் இயங்கி பெற்ற பற்றறிவு. ஆங்கிலத்தில் இதனை கேரக்டர் என்பார்கள். இதுவரையில் இயங்கி பெற்ற பதிவுகள் அனைத்தையும் அடக்கமாக கொண்டது. அதற்கும் மேலே இந்த உடல் வரையில் நின்று புலன்கள் மூலமாக இயங்கிக் கொண்டிருக்கும்போது அது பற்றறிவு. இவ்வாறாகத்தானே பற்றறிவு, கற்றறிவு, முற்றறிவு என்று 3ஆகச் சொல்லலாம். இந்த 3 நிலையிலும் எங்கேயும் இருப்பது அறிவு ஒன்றுதான். இருக்கும் நிலைக்கு தகுந்தவாறு, அதனுடைய தன்மைக்கு தக்கவாறு வேறுபடுகின்றது. தெளிவினாலே, தவத்தினாலே, பல பிறவிகள் எடுத்த தொடர்பினாலே அவர்களுடைய கேரக்டர் இந்த 3 நிலையிலே எங்கே வேண்டுமானாலும் நிற்கலாம். ஆனால் விகிதாச்சாரம் என்ன? கேள்விக்குறி. அந்தந்த இடத்தில் ஏற்பட்ட பதிவுகளின் அழுத்தம், வலுவு எந்த விகிதாச்சாரத்தில் இருக்கிறதோ அந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும். அருட்தந்தை வாழ்க வளமுடன் தொடரும்.